நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு CAA அதாவது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. மத பாகுபாட்டை முன்னிறுத்தி வழங்கப்படும் மற்றும் பறிக்கப்படும் குடியுரிமைக்கு எதிராக நாடு முழுவதும் கண்டன குரல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. CAA என்றால் என்ன? CAA சட்டம் அமலுக்கு வருவதால் யாருக்கெல்லாம் பாதிப்பு? CAA சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தவிர்க்க மாநில அரசுகள் செய்ய வேண்டியது என்ன போன்ற கேள்விகளை மையமாக வைத்து கல்வியாளர், சமூக செயற்பாட்டாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் மத்தியில் ஆள்ற பாஜக அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல CAA அப்படின்னா என்ன சார்? சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம். அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்ததுதான் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை சட்டம் என்பது ஒரு நாட்டில் ஒருவர் வாழ்கிறாரு சொன்னா அவர் அந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை விளக்கி இந்த அடிப்படையில ஒருவரை நீங்க குடிமகன் சொல்லலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறது தான் குடியுரிமை சட்டம். அந்த குடியுரிமை சட்டத்துல ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் தான் குடியுரிமை திருத்த சட்டம்னு சொல்றோம். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தான் அதற்குண்டான ரூல்ஸ், விதிகளை இப்ப அவங்க அரசிதழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விவாத பொருள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை சட்டத்தினுடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறது. குடியுரிமை என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதத்தின் அடிப்படையில கொடுக்கிறது இல்ல. ஒரிஜினல் குடியுரிமை சட்டம், அசல் குடியுரிமை சட்டம் மதத்தின் அடிப்படையில குடியுரிமையை கொடுக்கல. ஆனா குடியுரிமை திருத்த சட்டத்துல மதத்தின் அடிப்படையில ஒருத்தரை குடியுரிமை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக முன்வைக்கிறது. 2019 இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு கொண்டு வந்தப்ப ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் அளிச்சாலும் எதிர்கட்சிகள் மற்றும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து கிளம்பி இத்தனை வருஷம் இது டிலே ஆகிட்டு வந்துச்சு. இப்ப இந்த CAA அமல்படுத்தினதுனால யாருக்கு முக்கியமா பாதிப்பு உண்டாகும் சார்? பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, டெல்லியில திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை பற்றி கவலைப்படாமல் நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட RSS சித்தாந்தத்தை, RSS முன்வைக்கக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை, அதை கட்டமைப்பதற்கு தேவையான குடிமக்களை உருவாக்குவதற்குண்டான பணிகள்ல தான் அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. 2014 இருந்து அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. 2019 கொண்டு வந்த இந்த திருத்த சட்டத்தை 2024 வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? 2014 தேர்தல், 2024 தேர்தல். தேர்தலை மக்கள் ஒற்றுமையாக இந்தியர்களாக வாக்களிப்பதை அவங்க விரும்பல. ஏனென்றால் இந்தியர்களாக மக்கள் வாக்களித்தால் ஒரு அதிதீவிர வலதுசாரி கருத்துக்கு, அதிதீவிரமாக ஒரு நாடு ஒரு மதத்தின் அடிப்படையில இயங்கணும்னு சொல்றதுக்கு மக்கள் ஏற்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கொள்கையை முன்வைக்கக்கூடிய பாஜகவை நிராகரித்து விடுவார்கள். எனவே மக்கள் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற அடிப்படையில வாக்களிப்பதை தவிர்த்து இவர்களை மத ரீதியாக கூறு போடுவது, அப்போ மத ரீதியாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு தான், இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க இந்த காலகட்டத்துல இந்த விதிகளை அறிவிக்கிறார். அவர்களால் இத்தனை காலம் அறிவிக்க முடியாம இல்ல. இன்றைக்கு அறிவித்ததை அவங்க 2019 கூட அறிவிச்சிருக்கலாம். அவங்க டைமிங் எதிர்பார்க்கறாங்க. இது சூழ்ச்சி தானே தவிர இது மக்களுக்கு எந்த விதமான லாபத்தை இது கொடுக்க போறதே கிடையாது. அண்டை நாடுகள்ல இருக்க எல்லா சிறுபான்மையினருக்கும் வாய்ப்பு இதுல குடியுரிமை கொடுக்க போறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அகமதியாக்கள், மியான்மர் ரோஹிஞ்சாக்கள் இவங்க எல்லாம் விடுபட்டது, இலங்கை தமிழர்கள் விடுபட்டதும் உள்நோக்கம் வாய்ந்தது அப்படின்னும் மத பாகுபாட்டுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்கிற வகையில CAA அமைஞ்சிருக்கிறதா எதிர்கட்சிகள் வலுவான குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. இது சரியா சார்? நீங்க வரலாற்று ரீதியிலையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வையிலிருந்து இந்த விஷயத்தை நீங்க அணுகணும். 1857 இந்த 1857 இந்தியாவில ஒரு மிகப்பெரிய போராட்டம், இந்தியர்கள் அத்துணை பேரும் எழுந்து நின்ற மிக மகத்தான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் நீங்க இந்து சமயமாக அடையாளப்படுத்தப்படுற அந்த கடவுள்களை வணங்கக்கூடிய ஜான்சியினுடைய ராணி லக்ஷ்மி பாயில் தொடங்கி நானா சாஹிப், தாண்டியா டோபே என்று எல்லோருமே யாரை இந்தியாவுடைய சக்கரவர்த்தியாக அறிவித்தார்கள் அப்படின்னு கேட்டா முகலாய பேரரசுடைய கடைசி மன்னரை தான், பகதூர் ஷா ஜஃபாரை தான்
அவங்க வந்து இந்தியாவின் சக்கரவர்த்தியாக அறிவிக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 1858 அவங்க வெற்றிக்குண்டான பிரகடனத்தெல்லாம் வெளியிடுறாங்க. ஆனால் வெற்றி பெற்ற பிரிட்டிஷ்காரர்கள் இந்த 1854 இந்த போராட்டத்தை, முதல் இந்திய சுதந்திர போர்னு அடையாளப்படுத்தப்படுற இந்த போராட்டத்தை ஆள படிக்கிறாங்க. ஒன்றுபட்ட தலைமை இல்ல, நவீன ஆயுதங்கள் இல்ல, போக்குவரத்து இவங்க கிட்ட கிடையாது, எதுவுமே இல்லாத இந்த துண்டு துண்டாக இந்த இந்தியர்கள் நம்மை எதிர்த்து நின்றார்கள் என்றால் இந்த இந்தியர்கள் நம்மை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கு. அப்போ வெள்ளை ஆதிக்கம், கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்தியா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் ஆதிக்கம் இந்தியா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியையும் பிரிட்டிஷ் அரசையும் எதிர்க்கிற துணிச்சல் எங்கிருந்து வந்ததுன்னா, இவர்கள் தங்களை மண்ணின் மைந்தர்கள்னு பாக்குறாங்க. இவங்க தங்களை மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு பார்க்கின்ற வரைக்கும் நம்மால் இந்த ஆட்சியை நீடிக்க முடியாது. எனவே இவர்களை மண்ணின் மைந்தர்கள் என்ற இந்த கருத்திலிருந்து, இவர்கள் தங்களை இந்தியர்களாக கருதி கொள்கிறார்களே, இந்த கருத்திலிருந்து மாற்றி இவர்களை வெவ்வேறானவர்களாக நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற சூழ்ச்சியை செய்கிறார்கள். அதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அந்த பாலிசியின் அடிப்படையில தான் 1905 வங்கத்தை பிரித்தார்கள். வங்கத்தின் ஒரு பகுதியை இந்துக்களுக்கான நாடு என்றும் இன்னொரு பகுதியை இஸ்லாமியர்களுக்கான நாடு என்றும் பிரிட்டிஷ்காரர்கள் பிரித்தார்கள். அவ்வாறு பிரிக்கின்ற வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு முஸ்லீம் லீக்ன்ற ஒரு அமைப்பே கிடையாது. அந்த மாதிரி பிரிக்கிற வரைக்கும் யாருமே வந்து இந்தியாவை தனியா பிரிச்சு கொடு, ரெண்டா பிரிச்சு கொடுன்ற கோரிக்கையை வைக்கவே இல்லை. அப்ப கோரிக்கையை வைக்கவே இல்லை. ஆனா பிரிட்டிஷ்காரர் ரெண்டா பிரிக்கிறான்னு சொன்னா, அப்படி பிரிட்டிஷ்காரர் ரெண்டா பிரிக்கிறதுனுடைய முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, இந்தியர்களை இந்தியர்களாக வாழ விட்டா நாம ஆட்சி செய்ய முடியாது என்று பிரிட்டிஷ்காரர்கள் பயந்தார்கள். எனவே இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் அவர்களை அடையாளப்படுத்தி, அவர்கள் இந்தியர்கள் என்று உணராமல் இந்துக்கள் என்று முஸ்லீம்கள் என்று உணர்ந்து கொள்ளணும். அப்ப அவர்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றது அவங்களோட சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி எடுபடல. வங்கத்தில் எழுந்த மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக 1911 அந்த வங்க பிரிவினையை பிரிட்டிஷ் வந்து திரும்ப பெற வேண்டியது ஆச்சு. ஏன்னா வங்க மக்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தாத, நாங்களாம் வங்காளிகள் என்று எழுந்து நின்றார்கள். இன்றைக்கு பாஜக அதே சூழ்ச்சியை செய்கிறது. இந்த இடத்துல இந்திய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு பகுதி 2 பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்ல இருந்து பத்தி பேசுது. பார்ட் 2 ஆர்டிகல் 6 இருந்து ஆர்டிகல் 10 வரைக்கும் நீங்க வந்து படிச்சு பாருங்க. அந்த ஆர்டிகல் 6 இருந்து ஆர்டிகல் 10, 11 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்ட் 2 நீங்க படிச்சீங்கன்னா எந்த இடத்திலையுமே மதத்தின் அடிப்படையில கொடுக்கல. பாகிஸ்தானில் பிறந்தவர்கள் இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவில் குடியுரிமை பெற்றவர்கள் வேற நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன செய்யணும்ன்றது சொல்லி இருக்கிறாங்களே தவிர மதத்தின் அடிப்படையில சொல்லவே இல்லை. எனவே மதத்தின் அடிப்படையில குறிப்பாக 2-3 நாடுகளுடைய பெயரை சொல்லி அந்த நாட்டில் சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் அப்படின்னு சில மதத்தை மட்டும் அடையாளப்படுத்தி பலரையும் விட்டு விடுவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்புடையதே அல்ல. குறிப்பாக தமிழர்கள் கொதித்து போயிருப்பதற்காக நம் தமிழ் உறவுகள், நம்ம மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, நம்முடைய சித்தப்பா, பெரியப்பா, இவங்க எல்லாம் வந்து இலங்கையில இருக்காங்க, யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க, மட்டக்களப்புல இருக்கிறாங்க, திருகோணமலையில் இருக்கிறாங்கன்னா இந்த மக்களா நம்ம உறவாக வீட்டு வந்து இந்தியாவை வாழணும்னு நினைச்சா அவர்களுக்கு உண்டான குடியுரிமையை பற்றி பேசலையேன்றது தமிழர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான். எனவே மதத்தின் அடிப்படையில ஏன் கொடுக்கணும்? ஒருத்தனுக்கு இந்தியனாக வரணும்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும். இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற விடுமியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சகோதரத்துவத்தின் ஜனநாயகத்தையும் இந்திய குடியரசில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்தியர்களாக இருக்கலாம். இவ்வளவுதானே வந்து அரசமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கு. எனவே அந்த விழுமியங்களின் அடிப்படையில குடியுரிமை கொடுக்காமல் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப 10 வருஷங்கள் ஆட்சியில இருந்த பாஜக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் கூட இல்ல, சில வாரங்கள் தான் இருக்கிற இந்த நிலையில வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை அறிவிச்சு அமல்படுத்தினதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? நான் முதல்லயே சொன்னதை போல மக்கள் இந்தியர்களாக வாக்களித்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த தலைமையில் இருக்கிற கூட்டணியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வரைவை அறிமுகப்படுத்துறார் 1948. அந்த வரைவை அறிமுகப்படுத்தி அவர் ஆற்றக்கூடிய உரையை எடுத்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுறது என்னன்னு கேட்டா, இஃப் த ரைட் கான்ட்ரிவ் டு கேப்சர் பவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். கான்ட்ரிவ் அப்படின்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா,
சூழ்ச்சியின் மூலமாக பொருள். அப்படின்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு என்ன தெளிவா புரிச்சிருக்குன்னு கேட்டா, நியாயமான ஒரு தேர்தல், ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல் என்றால் எந்த காலத்திலும் இந்தியர்கள் வலதுசாரிகளை ஆதரிக்க மாட்டார்கள் என்று மிக தெளிவாக இருந்திருக்கிறார். அதிதீவிர வலதுசாரி கருத்து கொண்ட ஒருத்தரால் தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது மக்களை பிளவுபடுத்தி ஜெயிக்கணும், மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஜெயிக்கணும், மக்களுக்கு இடையில மத ரீதியான ஒரு பிளவை உண்டாக்குனா மத ரீதியாக விவாதம் நடக்கும் பொழுது எலெக்ஷனுக்கு வசூல் செய்திருக்கோமே அந்த பணம் எந்த கட்சிக்கு அதிகமா போச்சுன்றதை கவலைப்பட மாட்டாங்க. எல்ஐசியை கொண்டு போய் தனியார் கிட்ட கொடுத்துட்டா அப்ப எல்ஐசியில இனிமேல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்காதா அதை பத்தி விவாதிக்க மாட்டாங்க. ஏர்போர்ட் எல்லாம் தனியா கொடுக்குறீங்க, சீ போர்ட் எல்லாம் தனியா கொடுக்குறீங்க, அப்போ அரசின் பொதுத்துறை எல்லாம் தனியார் கிட்ட கொடுத்துட்டா இனிமேல நம்முடைய இடஒதுக்கீடு நடக்காதா என்பதுதான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான விஷயம். இனிமேல் ரேஷன் கடை இருக்குமா இருக்காதான்றதான் தேர்தலில் மிக முக்கியமான விஷயம். அரசு பள்ளி இருக்குமா, அரசு பல்கலைக்கழகம் இருக்குமா, அரசு கல்லூரி இருக்குமா, அரசு ஊழியர்களாக ஆசிரியர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இதுதான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான விவாத பொருள். ஆனா இதை எதை பற்றியுமே விவாதிக்காம மத ரீதியில விவாதிங்கன்னு ஒரு பொருளை மக்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த பிளவுக்கெல்லாம் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆட்பட மாட்டாங்க. வெங்காயத்தின் விலை மக்களை பாதிச்சிட்டு இருக்கு. வெங்காயம் இல்லாம சாம்பார் கூட வைக்க முடியாது, வெங்காயம் இல்லாம பழைய சோறு கூட சாப்பிட முடியாது. எனவே வெங்காய விலையிலிருந்து எல்லா விலையும் ஏறி இருக்கும் பொழுது இதற்கு 10 ஆண்டு காலமாக பதில் சொல்ல முடியல என்ற தெளிவுல மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அந்த தெளிவிலிருந்து மக்களை குழப்பி விட்டு ஒரு ஆதாயத்தை தேடுவதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த சிஏஏ விதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் எந்த வகையிலும் மாநிலத்தை பாதிக்க கூடாது அப்படின்ற கண்ட்ரோல மாநில அரசு எடுக்க முடியுமா சார்? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இதற்கு எதிர்ப்பு தாங்க தெரிவிக்கலாம். குடி உரிமைன்னு வரும் பொழுது அது ஒன்றிய அரசுக்கு தான் அதுல அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவில சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். எனவே மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கிற அத்துணை மக்களும் பெரும்பகுதி மக்கள் இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்திய மக்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து அரசமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கிற மதச்சார்பற்ற கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும். மதச்சார்பின்மையின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இந்திய விழுமியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் அவருக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கலாம். இந்திய விழுமியங்களை, இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற அந்த விழுமியங்களை ஏற்காதவருக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் அளவுகோலா இருக்க முடியுமே தவிர ஒரு மதம் அளவுகோலாக இருக்க முடியாது என்பதை அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய சட்டப்பேரவையில தீர்மானங்கள் நிறைவேற்றி வலியுறுத்தலாம். நாடாளுமன்றத்துல மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் அந்த மாநில மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த இடத்துல அதை அந்த சட்டத்தை திரும்ப பெறு வைப்பதற்கு என்னென்ன போராட்டம் நடத்த முடியுமோ நடத்த முடியும். தேர்தலில் வலுவாக இந்த சட்டத்தை வைத்தே பாஜக எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியை நடத்துகிறது, இதற்காகவே பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற விவாதத்தை எல்லா மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளும் அந்தந்த மாநில மக்கள் கிட்ட முன்வைக்க முடியும். ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல பயனுள்ள தகவல்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. விறுவிறுப்பான அரசியல் பார்வைகள் மற்றும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் சத்தியம் டிஜிட்டலோடு.